ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து எம்மியான பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போது வந்து மேகி பிராண்டில் உள்ள பாஸ்தா எடுத்துருக்கேன். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து அது கூடவே வந்து நம்ம பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்க்கலைன்னா அப்புறம் பாஸ்தா கொதிக்கையில் பொங்கி தட்டிடும். ஓகே, இப்போ வந்து பாஸ்தா நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து அந்த தண்ணியை இது மாதிரி வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பொடியாக நறுக்குன பூண்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு பூண்டு சேர்த்துருக்கேன். அது கூட வந்து பொடியாக நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து பாதி அளவு சிவந்து வந்தாலே போதும். நம்ம பொடியாக நறுக்கிறதுனால சீக்கிரம் வந்து செவந்துடும். அதனால் நீங்கள் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வெங்காயம் கருகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. வெங்காயம் பாதி அளவு வெந்துருச்சு. இப்போ வந்து அது கூட நம்ம பொடியாக நறுக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பாஸ்தாவுக்கு வெங்காயம் தக்காளிலாம் பொடியாக நறுக்கி சேர்க்கும்போது அதோட டேஸ்ட்டெல்லாம் பாஸ்தாவோட மிக்ஸ் ஆகி சாப்பிடவே ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கிருச்சு. அது கூட வந்து கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். எனக்கு வந்து காரம் கம்மியாக வேணுங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து வேக வச்ச பாஸ்தாவை அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அது கூட வந்து பாஸ்தா கூட இருக்கிற மசாலாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட சீஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் சீஸ் கூட ஆட் பண்ணி செய்யலாம். நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து சீஸ் மெல்ட் ஆகட்டும். ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி மூடி வச்சுக்கோங்க. சீஸ் வந்து மெல்ட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலாக ஒரு பவுலில் மாற்றிட்டு அது கூட வந்து மல்லிக்கீரை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான பாஸ்தா ரெடி ஆகிடும்.